இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையால் பல இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காந்தி நகர் மற்றும் ஆமைக்குளம் பகுதிகளில் மின் கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கூடலூர் அருகே ஆற்று வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. காரில் சிக்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் உட்பட 3 தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே கார் ஒன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதனிடையே கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய 2 அடுத்தடுத்து உயிரிழந்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த கௌசல்யா, திருவண்ணாமலையைச் சேர்ந்த செல்வகுமார் உயிரிழந்த நிலையில் அதி கனமழை எச்சரிக்கையால் கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏற வனத்துறை தடை விதித்துள்ளது. ஏற்கனவே மலை ஏறியவர்கள் கீழே இறங்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ரெட் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக பைன் ஃபாரஸ்ட், தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. தடையை மீறி ட்ரீ பார்க் பகுதிக்குள் நுழைந்த கேரள சுற்றுலா பயணிகள் மீது மரம் விழுந்ததில் 15 வயது சிறுவன் ஆதிதேவ் உயிரிழந்தார். இதேபோல் நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி மேட்டுப்பாளையம் பரளிக்காட்டில் வனத்துறை சூழல் சுற்றுலா நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்காகவே சுற்றுலா நடத்தப்பட்டதாகவும் இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை விளக்கமளித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்குள் யாரும் செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவுறுத்தியுள்ளார். இன்று தேவையின்றி யாரும் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர் மழை காரணமாக 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணை நிரம்பியது. அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.